பேர் டாக்டர் M.A. ராஜா. நான் எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவமனையில் மூத்த ஆலோசகராகவும் புற்றுநோய் இயக்குநராகவும் பணிபுரிகிறேன். இன்று நாம் பேசக்கூடியது வெற்றிட உதவி சிசு பரிசோதனை அப்படின்னு சொல்லலாம். தமிழில், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வேக்யூம் அசிஸ்டட் பயாப்சி. இது குறிப்பாக மார்பக புற்றுநோய் உடைய சூழ்நிலையில் அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறோம். இதனுடைய அனுகூலங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், புறநோயாளியாக செய்யலாம், இந்த பக்க விளைவுகள் மிக குறைவாக செய்யலாம், தழும்பு தையல் எதுவும் இல்லாமல் செய்யலாம். இது போன்ற பல அனுகூலங்கள் இருக்கின்றன. இது எல்லா கட்டிக்கும் பொருந்தாது. எங்கு அது பொருந்துமோ அது நிச்சயமாக அது ஒரு கூடுதலாக ஒரு பெனிஃபிட் தான் அந்த நோயாளிகள் அந்த பெண்மணிக்கு. ஏன்னா சிலப்போ சாதாரண கட்டியாக கூட இருக்கலாம். இது ஒரு நோயுடைய தன்மையை கண்டுபிடிக்கும் பரிசோதனையாகவும் இருக்கலாம். சில தருணங்களில் அதை சிகிச்சை செய்யும் முறையாகவும் இருக்கலாம். இதுதான் இதனுடைய முக்கியத்துவம். இதை உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏன்னா எந்த கட்டியுமே ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறது, இது புற்றுநோய் கட்டியாக சாதாரண கட்டியாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இன்றைய சூழ்நிலையில் புற்றுநோயாக இருந்தால் கூட ஆரம்பத்தில் கண்டுபிடித்து விட்டால் பூர்ணமாக குணப்படுத்தலாம். ஸோ மெயினாக இன்னைக்கு நம்ம மெயினாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு இது 30 வயசில் ஒருத்தவங்க இந்த சாதா கொழுப்பு கட்டின்னு டயக்னோஸ் பண்ண பிறகு ஃபாலோஅப்பில் வைக்கும்போது இந்த கட்டியோடைய ஷேப் கொஞ்சம் மாறிட்டு வந்திருக்கு. ஸோ அது ஷேப் மாறிட்டு வர்றதுனால தான் நம்ம எக்ஸிஷன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ரேஷன் தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன்னு கேட்கும்போது நம்ம வேக்யூம் அசிஸ்டட் எக்ஸிஷன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது நம்ம லோக்கல் அனஸ்தீசியாலே இந்த கட்டி ஃபுல்லாக வெளியில் எடுத்திருக்கோம். அண்ட் இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை அவங்களுக்கு இதுக்கு வரல. டே கேர் ப்ரொசீஜர் தான். ஸோ டே கேர் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க காலையில் வர்றாங்க, ப்ரொசீஜர் முடிச்சுட்டு அதே நாள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கலாம். இப்போ லோக்கல் அனஸ்தீசியாவில் நம்ம சாதாரண மரத்து போன ஊசி அந்த இடத்துல மட்டும் கொடுத்துட்டு ப்ரொசீஜர் பண்ணுற சமயத்தில் ஃபாஸ்டிங்கில் வர தேவையில்லை. நார்மலாக வீட்லேயே சாப்பிட்டு வரலாம். ப்ரொசீஜர் முடித்த பிறகு கூட இவ்வளோ நேரத்துக்கு வெறும் வயிற்றில் இருக்கணுன்ட்டு கிடையாது. ப்ரொசீஜர் முடித்த பிறகு கூட உடனே சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம டாக்டர் ராஜசுதா சார் சொன்ன மாதிரியே செடேஷனுக்கு கேட்டாங்கன்னா, செடேஷன்னா ஸ்லைட்டாக நம்ம மருந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆங்ஸைட்டி குறையிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுற சமயத்தில் மட்டும்தான் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ப்ரொசீஜருக்கு வரதுக்கு முன்னாடி சாப்பிடாம வெறும் வயிற்றில் வரும். இல்லாட்டி அவங்க நார்மலாக ஒரு ப்ரொசீஜர் இல்லாட்டி ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு வர மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரொசீஜர் முடிச்சு அதே நாள் வீட்டுக்கு போய்க்கலாம். பெண்மணி என்ன பண்ணணும் சார்? சுய பிரசவம் சொன்னீங்களா? சுய பரிசோதனை, செல்ஃப் எக்ஸாம். ஸோ அது நான் ஒருத்தவங்க மெசேஜ். ஸோ யூஸ்வலாக அந்த செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்கிறது 18 வயசுலேருந்தே நம்ம எல்லாருக்கும் பண்ண சொல்லுவோம். யூஸ்வலாக அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் முடித்த உடனே அந்த 5ஆவது நாள் இல்லாட்டி 10ஆவது நாளுக்குள்ளே பீரியட் முடித்த பிறகு, அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடித்த பிறகு யூஸ்வலாக வீட்லேயே தானாகவே செக் பண்ணுற மாதிரி செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன். அது யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் பண்ணுற சமயத்தில் ஒருத்தவங்களுக்கு என்ன நார்மல்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஏதாவது அப்நார்மல் டிஷ்யூ வந்தால் சீக்கிரமாகவே அவங்க டெஸ்டிங்க்கு கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். பட் காமனாக செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடம்புக்கு என்ன நார்மல், என்னுடைய மார்பு எப்படி இருக்கும் ஷேப் பார்க்குறதுக்கு, ஃப்ளூட் ஏதாவது இருக்கா, அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஸோ தட் இஸ் வாட் வி கால் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன். மெடிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே இருக்காதுங்க. யூஸ்வலாக காமனாக நம்ம ஜஸ்ட் குரோசின் மாத்திரை மட்டும் பெயின் கில்லர்ஸ்க்கு, சப்போஸ் வலி இந்த ப்ரொசீஜர் முடித்த பிறகு அந்த லோக்கல் அனஸ்தீசியா எஃபெக்ட் வெளியிலேருந்து வந்த பிறகு நார்மல் மெடிக்கேஷன்ஸ் டோலோ 650 இல்லாட்டி ஏதாவது ஒரு குரோசின் மெடிக்கேஷன் பெயின் கில்லர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். நிறைய பேர் அடுத்த நாள்லேயே ஒரே ஒரு மாத்திரை எடுத்த பிறகு எனக்கு வலி எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ பெருசாக எதுவுமே மெடிசின்ஸ் இருக்காது. சர்ஜரியோட வேக்யூமில் இருக்க அந்த பெனிஃபிட்ஸ் சர்ஜரியோட வேக்யூமில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் அனஸ்தீசியா ஃபஸ்ட் தேவைப்படாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது தையல் போடுற மாதிரி எதுவுமே இருக்காது, ஸ்காரிங் இருக்காது. ஸோ அந்த ஹீலிங் பீரியட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா சர்ஜரி பண்ணி தையல் போடுற சமயத்தில் ஒரு 2 வீக்ஸ் இல்லாட்டி 3 வீக்ஸ் கேப் கொடுத்து அந்த புண் எல்லாமே ஆறிட்டு வந்த பிறகு தான் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்யூம் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுற சமயத்தில் தையல் போடாமல் இருக்கும்போது நார்மல் ஆக்டிவிட்டீஸ் அடுத்த நாளே ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். அதுதான் பெனிஃபிட். நம்ம எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கோம் இது வரைக்கும்? இங்கே நம்ம 10 பேருக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. கட்டி இது வரைக்கும் வராமல்.